வாயிலிருந்து நூல் போடுவான், மந்திரவாதி இல்லை அவன். சரியா? வாயிலிருந்து நூல் போடுவான், பட் அவன் மந்திரவாதியும் இல்லை. கிளைக்கு கிளை தாவுவான், குரங்கும் இல்லை. வலை விரித்து பதுங்கி இருப்பான், வேடனும் இல்லை. அவன் யார்? அப்படியாடா கொஸ்டின்? அது சம்மந்தம் இல்லாம இருக்கா? அது ஏன் அப்படின்னா, ஒட்டு திணையில் காது ஒட்டுக்காது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கடா. அதனால அந்த ஆன்சர். ஓகே, ஐ திங்க் அதனாலயா இருக்கும். ஓகேவா? பட் இது என்ன நானா கண்டுபிடிச்சேன், ஏதோ இதுல இருந்து எடுத்தேன். சரியா? எனக்கே கொஞ்சம் அது டவுட்ல தான் இருந்தேன். இந்த கொஸ்டினுக்கு அது ஆன்சர் கரெக்டா இல்லாத மாதிரி, ஆன்சருக்கு ஏற்ற கொஸ்டின் இல்லைன்னு நினச்சி. ஓகேடா, நான் கொஸ்டின் திரும்ப கேட்குறேன். வாயிலிருந்து நூல் போடுவான், மந்திரவாதியும் இல்லை. ஓகே, வாயிலிருந்து நூல் போடுவான், மந்திரவாதியும் இல்லை. கிளைக்கு கிளை தாவுவான், குரங்கும் இல்லை. வலை விரித்து பதுங்கி இருப்பான், வேடனும் இல்லை. அவன் யார்? வாயிலிருந்து நூல் போடுவான், மந்திரவாதி இல்லை. கிளைக்கு கிளை தாவுவான், குரங்கும் இல்லை. வலை விரித்து பதுங்கி இருப்பான், வேடனும் இல்லை. அவன் யார்? கொஸ்டின் பெருசு, ஆன்சர் ரொம்ப குட்டி. அப்ப நான் திரும்ப சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். வாயிலிருந்து நூல் போடுவான், மந்திரவாதி கிடையாது அவன். கிளைக்கு கிளை தாவுவான், குரங்கு இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் வலை விரித்து பதுங்கி இருப்பான், வேடனும் இல்லை. கொஸ்டின் தான் பெருசு, ஆன்சர் ரிலேட் பண்ணி பாருங்க. வாயிலிருந்து போடுவான், மந்திரவாதியும் இல்லை. கிளைக்கு கிளை தாவுவான், குரங்கும் இல்லை. வலை விரித்து பதுங்கி இருப்பான், வேடனும் இல்லை. அவன் யார்? ட்ரை பண்ணுங்க கொஞ்ச நேரம். சம்மடானா எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்க. இல்லைம்மா, மெஷின் இல்லை, சேம் மெஷின் இல்லை. காலை என்ன சாப்பிட்டீங்க? காலையில் லைக் வர்றாங்க போயிடறாங்க, வர்றாங்க போயிடறாங்க. கண்டுபிடிச்சிருங்க, சூப்பரா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. கரெக்டாக கண்டுபிடித்து விட்டீர்கள். கரெக்ட் ஆன்சர் சிலந்தி, ஸ்பைடர்.